அனைவருக்கும் காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், தூத்துக்குடி துறைமுகம் மூலிகை ஏற்றுமதி பண்ணுறதுல ஒரு முதன்மையான துறைமுகம். திண்டுக்கல்லிருந்து தூத்துக்குடி வரையும் இருக்கிற சாலையை தென்னிந்தியாவோட மூலிகை சாலைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மூலிகை தொழிற்சாலையும் மூலிகையோட சாகுபடியும் சேகரிப்பும் மிக அதிகமாக இருக்கும். நம்ம மாலை வேலையில் போகும்போது அந்த ரோடோட இரு மரங்களையும் கரிசக்காடில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் அப்படியே மஞ்சளில் பொண்ணை பரப்பி வச்சது மாதிரி செடியாக கண்ணு கட்டுற தூர வரையும் தெரியும். அது மாதிரி எவ்வளோ அற்புதமான அழகாக இருக்கே அப்படின்னு கேட்டால் அதை சொல்லுவாங்க. இது ரொம்ப அருமையான மூலிகை. இது அதிகமாக இந்தியாவில் ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு மூலிகை ஒன்று. இந்த மூலிகை என்ன அப்படின்னு கேட்டால் இது சீமை நில ஆவாரை, கேசியா சென்னா, கேசியா அங்குஸ்டிஃபோலியா என்ற பேரில் அழைக்கப்படுகிறது. இது சூடான் சென்னான்னு சொல்லுவாங்க, சூரத் சென்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மருத்துவத்தில் கேசியா உபவேட்டான்னு நில ஆவாரை அப்படின்னு சொல்லி தரையில் படர்ந்து இருக்க சொல்லுவாங்க. இது கேசியா சென்னான்றது குத்துச்செடி. இதே மாதிரி கேசியா ஆக்சினட்லேஸும் இருக்கும். இந்த சென்னா எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இது முக்கியமாக ஜெர்மனி நாட்டுக்கு போகுது. எல்லா விதமான மேற்கத்திய நாடுகளில் அவங்க மாமிசத்தை முதன்மையாக எடுக்கிறதுனால அவங்களுக்கு மலச்சிக்கலும் தொப்பையும் பிரதானமானது. இந்த மலச்சிக்கலுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைபரஸ் ஃபுட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மலச்சிக்கலுக்கு அருமருந்தாக இருக்கிறது இந்த சென்னா. இந்த சென்னா சென்னோசைட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நிறைய மாடர்ன் மெடிசன்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சென்னோசைடோட பயன்பாடு எல்லா விதமான மருத்துவத்துறையிலையும் அதிகம். இந்த சென்னா மலமிளக்கியாக செயல்படுது. அதே போல் இந்த வயிற்றில் இருக்க தொப்பையை கரைக்கிறதுக்கும் இடுப்போட சுற்றளவை குறைப்பதற்கு இந்த சென்னோசைட்ஸ் அதிகமாக பயன்படுது. சென்னாவை நம்ம டீயாக பாப்புலராக ஜெர்மனிலே இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. நம்ம இன்றைக்கு சித்தர்கள் எப்படி நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறோம்னா, இந்த நில ஆவாரை சூரணம் தொப்பையை குறைப்பதற்கு அருமையாக பயன்படுது. அப்படி ஒற்ற சீமை நில ஆவாரை சூரணம் நம்ம எப்படி தயாரிக்க போகிறோம் என்பதை நம்ம பார்ப்போம். காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்னைக்கு நம்ம நில ஆவாரை வச்சு ஒரு கஷாயம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது எதற்கெல்லாம் பயனளிக்க போகுதுன்னா, முக்கியமாக எடை குறைக்கிறதுக்கு, அதை விட முக்கியமாக அதாவது ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. தொப்பை அதிகமாயிடுச்சு, நம்முடைய இடுப்பின் சுற்றளவு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து எக்கச்சக்கமான வியாதிகள் வரதா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்ற இந்த தொப்பையோட அளவை குறைக்கக்கூடிய அருமையான இந்த நிலாவரை கஷாயம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, நில ஆவாரை. நில ஆவாரை திருநெல்வேலி சென்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நில ஆவாரை காய்ந்த இலைகள் இதை எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா சோம்பு அப்படின்னு சொல்ற பெருஞ்சீரகம். அதுக்கப்புறமா சுக்கு, கொத்தமல்லி விதை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். அதுல ஒரு 300 ml அளவு அளந்து வச்சிருக்க தண்ணியை ஊற்றிக்கிறோம். இந்த 300 ml தண்ணியில் இந்த 4 பொருட்களும், அதாவது நிலாவரை, சோம்பு, கொத்தமல்லி, சுக்கு, இந்த 4 பொருட்களையும் சம அளவு சேர்க்க போகிறோம். ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்தா போதுமானது. ஒரு சிரங்கை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கையால் அள்ளுற அளவு, அந்த அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். எப்பவுமே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், கஷாயம் வைக்கும்போது முழுமையான பவுடர் நம்ம சேர்க்கக்கூடாது. முழுசாக நல்லா பவுடர் பண்ணி கஷாயம் வைக்கக்கூடாது. அதில் உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் சொல்லுவாங்க, அதில் உள்ள தேவையான சத்துக்கள் நம்மளுக்கு அந்த தண்ணீரில் முழுமையாக இறங்காது. பவுடராக போய் கலக்குமே ஒழிய அதில் உள்ள சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போது நம்ம நில ஆவாரை இலைகளை இதில் போட்டுட்டோம். இந்த நில ஆவாரை ஆவாரையிலேயே ஒரு வகை. இது நமக்கு எக்ஸ்ட்ரா சேர்ற, உடல்ல சேர்ற தேவையில்லாத கழிவுகளை அகற்றுறதுல நில ஆவாரை தான் பெஸ்ட். நில ஆவாரை பத்தி சித்தர்கள் சொல்ற பாடல்ல, நில ஆவாரையின் குணந்தான் நீக்கேன் மயிலே, பல மூல வாயு வெப்பு பாவை, சில கிரந்தி பொல்லாத குன்மம், பொறுமும் மலக்கட்டு முதல் எல்லாம் அகற்றும் என வெண் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொறுமுற மலக்கட்டு அப்படின்றாங்க. மலக்கட்டை சரி பண்ணக்கூடியது இந்த நில ஆவாரை. இந்த நில ஆவாரை பிளெயின் பொடியாக மட்டுமே நம்ம வெந்நீர்ல சாப்பிட்டா ஒரு பயன்பாடு, தேன்ல சாப்பிட்டா ஒரு பயன்பாடு, நம்ம உடல்ல ஏதாவது ஒரு பூச்சிக்கடி விஷக்கடி இருந்தது அல்லது உடல்ல தேவையில்லாத துர்நீர் இருந்தது அப்படின்னா இந்த நில ஆவாரையை நம்ம அப்படியே பொடியா வெந்நீர்லயோ தேன்லயோ எடுத்துக்கலாம். இப்போ நில ஆவாரையோட சத்துக்கள் இதில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, சோம்புன்ற பெருஞ்சீரகம்.
இப்போ இதில் நம்ம சோம்பு சேர்க்கறதுக்குள்ள காரணம் என்ன? ஒரு 5 கிராம் அளவுக்கு சோம்பு, அதை 1-2 தட்டி சேர்க்கிறோம். இந்த நில ஆவாரைக்கு ஒரு தன்மை உண்டு, ரொம்ப ஒரு வேகமாக குடலை வந்து இந்த சோம்பு சேர்க்கறதுக்குள்ள காரணம் என்ன அப்படின்னா, இந்த நில ஆவாரை லேசா இரிட்டேஷன், லேசா ஒரு குடலை வந்து லேசா புண்ணாக்கும் தன்மை உடையது. அதற்காக தான் இது கூட நம்ம சோம்பு, இந்த தனியா அப்படின்ற கொத்தமல்லி விதை எல்லாமே சேர்க்கிறோம். கொத்தமல்லி விதையும் 1-2 தட்டி சேர்க்கிறோம். லேசா தட்டி சேர்த்தா போதுமானது. அடுத்தது சுக்கை வந்து நம்ம 1-2 தட்டி வச்சிருக்கோம், அதுவும் சிறிதளவு சேர்க்கிறோம். இந்த சுக்கு பொடியும் நம்ம உடல்ல உள்ள குடலில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை நீக்கக்கூடிய தன்மை உடையது. இது ஒருத்தருக்கு தேவையான அளவு. 300 ml தண்ணி ஊற்றி அதை நம்ம 100 ml வத்த வைக்கிறோம். அந்த 100 ml தண்ணீரை இரவு ஒரு வேளை அவங்க இதை எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலை வந்து ரொம்ப இலகுவா மலம் கழிய தொடங்கும். அதோட நம்ம கவனிக்கிற அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க, அவங்க இடுப்பின் அளவு, அந்த தொப்பையோட சுற்றளவை அளந்துக்கலாம். ஒரு வாரம் இந்த கஷாயம் குடிச்சிட்டு திரும்ப அளந்து பார்த்தாங்கன்னா நிச்சயமா இடுப்பு சுற்றளவு குறையிறத நம்ம நிறைய பேருக்கு அனுபவத்தில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கஷாயம் வந்து கொதிச்சுட்டு இருக்கு. 300 ml இருக்குது, 100 ml வத்துற வரை நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ கஷாயம் வத்திடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கஷாயத்தை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கிறோம். மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடிய, நம்ம குடலில் தேங்கிய தேவையில்லாத வாயுவை வெளியாக்கக்கூடிய நில ஆவாரை கஷாயம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்தோம். இது மலச்சிக்கலை சரி பண்றது மட்டும் இல்ல, நம்முடைய இடுப்பின் சுற்றளவை குறைத்து தொப்பையோட அளவை உடனே ரொம்ப ஸ்பீடா ஒரு வாரத்துல இருந்து 10 நாள்லயே இதை வந்து நம்ம பார்க்குற அளவுக்கான ரிசல்ட்டை நம்ம கவனிக்கலாம். அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு கஷாயம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள மருத்துவ குறிப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.